sa ni sa. அன்பு நண்பர்களே வணக்கம். இது மின்னல் கலைக்கூடத்தின் வரலாற்று நேரம். கந்தர்வ கானரத்னா, ஏழிசை மன்னர், தமிழகத்தின் திரை உலகின் முதல் சூப்பர் ஸ்டார் என்று போற்றப்பட்ட எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர்களினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை டாக்டர் கவிஞர் கார்மிகலோன் அவர்கள் நூலாக எழுதி மிக பிரபலமானது உங்கள் அனைவருக்கும் தெரியும். எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர்களினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை தன்னுடைய இனிய குரல் மூலமாக நம் அலைவரிசையிலே தொடராக வழங்க இருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியான தகவலை இப்பொழுது தெரிவித்துக் கொள்வதோடு பாகம் 1 இந்நிகழ்வில் தொடங்குகின்றது. பாகம் 1 தொடங்கும்படி டாக்டர் கார்மிகலோன் அவர்களை மின்னல் கலைக்கூடம் கேட்டுக்கொள்கிறது. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒட்டுமொத்த திரை உலகின் முதல் சூப்பர் ஸ்டார், சிலர் சொல்கின்றார்கள் தமிழ் திரை உலகின் முதல் சூப்பர் ஸ்டார் என்று. நான் சொல்கிறேன், ஒட்டுமொத்த திரை உலகின் முதல் சூப்பர் ஸ்டார் யார் என்றால் ஏழிசை மன்னர். எத்தனையோ பட்டங்களை வாங்கினார்கள் ஐயா அவர்கள். கந்தர்வ கான திலகம், கந்தர்வ கான ரத்னா, சப்தஸ்வர விசாரத, ஏழிசை வேந்தர், ஏழிசை மன்னர் என்று அகில உலகமும் கொண்டாடும் மிக பிரபலமான மனிதர் பாகவதர் அவர்கள். எத்தனையோ பாரதிகள் இருக்கின்றார்கள். ஆனாலும் பாரதி என்ற பெயரை சொன்ன உடனேயே நம் கண்முன் நிற்பவன் அந்த முண்டாசு கவிஞன், யுகக்கவிஞன் பாரதி தானே. அதைப்போல் எத்தனையோ பாகவதர்கள் இருக்கின்றார்கள், இன்னும் வருவார்கள். ஆனால் பாகவதர் என்ற பெயரை சொன்ன உடனேயே நம் கண் முன்னே தோன்றுபவர் ஏழிசை மன்னர் தியாகராஜ பாகவதர் அவர்கள். உலகெங்கிலும் உள்ள மக்கள், குறிப்பாக தமிழர்கள், இந்த மனிதரின் வாழ்க்கை சரித்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே மின்னல் கலைக்கூடம் பாகவதரின் வாழ்க்கை சரித்திரத்தை தொடராக வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அன்புலக சக்கரவர்த்தி அருமை சகோதரர் வசீகரன் அண்ணன் அவர்கள் சொன்ன உடனேயே நான் மகிழ்வுடன் சம்மதித்தேன். பாகவதரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதினேன். அது மிகுந்த வரவேற்பினை பெற்று வருகின்றது. படிப்பது ஒரு புறம் இருந்தாலும் பார்ப்பதுதான் மனதில் அப்படியே ஆழமாக பதியும் அல்லவா? எனவே இந்த வாழ்க்கை சரித்திரத்தை ஒரு தொடர் நிகழ்ச்சியாக வழங்கலாமே என்று சொன்னவுடன் மகிழ்வோடும் நன்றியோடும் நான் ஒப்புக்கொண்டேன். எம்.கே. தியாகராஜ பாகவதர், மாயவரம் கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரி தியாகராஜ பாகவதர் விஸ்வகுலம் செய்த தவத்தின் பயனாக 1910 வருடம் மார்ச் மாதம் முதல் நாள் விண்ணிலிருந்து மண்ணிற்கு இறங்கி வந்தான் கந்தர்வன். தியாகராஜன் என்ற பெயர் கொண்டான். பாகவதர் தலச்சம் குழந்தை குடும்பத்துக்கு. அவருக்கு 5 உடன்பிறப்புகள், 2 தம்பிமார்கள், 3 தங்கைமார்கள். கோவிந்தராஜ பாகவதர், சண்முகம் என்று 2 தம்பிமார்கள், அமிர்தவள்ளி, புஷ்பவள்ளி, பங்கஜவள்ளி என்று 3 தங்கைமார்கள். பாகவதற்கு என்ன சொல்வது, ஒரு சிறு பூர்வீக சொத்து போன்று உண்டு திருச்சியிலே இருந்தது குடும்பத்தாருக்கு. அவர்கள் திருச்சிக்கு வந்தார்கள், மாயவரத்திலிருந்து திருச்சிக்கு வந்தார்கள். பாகவதருடைய தாயார் பெயர் மாணிக்கத்தம்மாள்.
அந்த புண்ணியவதி ஈன்றெடுத்த புத்திரன் தான் இந்த கந்தர்வகான ராஜன் பாகவதர். அவர் பிறந்தது தஞ்சையில், தன்னுடைய தாயார் இல்லத்தில் தஞ்சையில். சிறு வயது முதலே பாகவதற்கு சங்கீதத்தில் அளப்பரிய ஆர்வம். உய்யக்கொண்டான் ஆற்றிலே, நதியில் ஓடிய அந்த ஆற்றிலே தினமும் அதிகாலை அந்த ஆற்றிற்கு சென்றார் என்றால் கழுத்து வரை நீரிலே நின்று கொண்டு அசுர சாதகம் செய்வாராம் பாகவதர். அப்படி அந்த தங்க குரலை குடம் போட்டு போட்டு கைவரப் பெற்றார். அதனால்தான் கந்தர்வனைப் போல வரார் கான மழை பொழிய முடிந்தது. சிறுவயது முதற்கொண்டே அவருக்கு சங்கீதத்தில் நாட்டம், இசையில் நாட்டம். அவர்களுடைய தந்தையார் கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரியார் அவர்கள் மிக எளிய வாழ்க்கை. அந்த நகை பாலிஷ் பொற்கொள்ளர்கள் அல்லவா, அதுதான் சாதாரணமான வருமானம். மிகச்சிறந்த கண்ணியவான், யோக்கியவான் கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரியவான். நான் கொடுக்கும்போது சொல்லிவிடுவாங்களாம், உடனே சாயந்தரம் வந்து வாங்கிட்டு போயிருங்க, பைசா வேணும் எனக்கு, டிலே பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்க சாயந்தரம் நகையை வாங்கிட்டு போய் பைசா கொடுத்தா தான் அதை வச்சு தான் குடும்பத்தில் கொலை பொங்கணும். அப்படி ஒரு கரார் வாழ்க்கை, எளிய வாழ்க்கை, மிகவும் நேர்மையான மனிதர் கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரிய அவர்கள். அப்படி இருக்கும்போது பாகவதர் பையன், தடச்சம் பையன், சங்கீதம்னு இப்படி வெறி பிடிச்ச மாதிரி அலையறானே, கூட மாட ஒத்தாசிக்கு இருந்தா நமக்கு நல்லா இருக்கும், கடையும் கொஞ்சம் விஸ்தரிக்கலாம், கொஞ்சம் வருமானம் வருமே என்று தகப்பனார் என்ற முறையிலே அப்படி அவர் நினைத்து நியாயம்தானே. பாகவதரிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், சங்கீதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் ராசா, உங்களோட தொழிலை கவனி, குடும்பத்தை கவனி, முதல்ல கடையில் உட்காரு என்று சொன்னார். பாகவதர் உட்காருவார். சரி, அப்பா சொல்கிறார் இல்லை, கடையில் உட்காருவார். அப்பாவுக்கு கூட மாட ஒத்தாசை பண்ணுவார். அப்பா அந்த வெளியில் போயிருந்தாருன்னா பாட ஆரம்பிச்சிருவார் பாகவதர். கடையில் உட்காந்துக்கிட்டு பாகவதர் பாடினாருன்னா கந்தர்வ குரலை கேட்டு போகிற வர ஜனங்க எல்லாம் கடைக்கிட்ட நிற்பாங்க, உட்காந்துப்பாங்க, அந்த பாட்டை காது கொடுத்து கேட்கணுங்க. இப்படி பிரபலமாகிவிட்டார். அப்பா பெரிய குறை, என்னடா அந்த பையன் இப்படி பண்ணுறான், தொழிலை கவனிக்கவும் மாட்டேன்றான், நமக்கு கூட மாட ஒத்தாசையும் பண்ண மாட்டேன்றான், பாட்டுன்னு இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானு என்று ஆத்திரம். அது நியாயம்தான். ஆத்திரம் அளவை மீறி போக திட்ட ஆரம்பித்து விடுகிறார். பாகவதர் பாட ஆரம்பித்தாலே அவங்க அப்பா திட்டுவார். இப்படி திட்டி திட்டி அவர் சின்ன புள்ள தானே, அவர் மனது ரணமாகிவிட்டது. பாகவதர் எப்போ பார்த்தாலும் அப்பா என்ன திட்டிக்கிட்டே இருக்காரு என்று ஒரு நாள் என்ன பண்ணார், சின்ன பிள்ளைங்கள்லாம் தோன்ற மாதிரி வீட்டை விட்டு போயிட்டார், ஓடி போயிட்டார். அப்பாவோட தொல்லை தாங்கலை. எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காரு, வாயை தந்து பாடையே விட மாட்டேன்றார், கோச்சிக்கிட்டு போயிட்டார். எப்பயும் காலம்பரை போனான்னா சாயந்தரம் போல் வந்துடுவார். சாயந்தரம் ஆச்சு, ராத்திரி ஆச்சு, காணும். அம்மா பதறி போயிட்டாங்க. மாணிக்கத்தம்மா எங்கே பயலை காணும், வருவான்னு இவர் சொல்லி பார்த்தாரு. ராத்திரி ஆகி போச்சு, காணும். அவருக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. என்னடா அது, நம்ம பையனை திட்டுனது எங்கன்னா போச்சு வச்சுட்டு போயிட்டானா என்று தாங்கலை. நண்பர்கள்ட்டெலாம் கேட்குறாரு. பாகவதர் எங்கெங்கே போவாருன்னு தெரியும், சிநேகிதர்கள் வீட்டுக்கெல்லாம் போகிறாரு. பையன் வந்தானா எல்லோரும் சொல்லுங்க, யார் வரவே இல்லையா, அவன் வரவே இல்லையே. மனதில் பயம் கவ்வ ஆரம்பித்து விட்டது. எங்கெங்கமோ தேடி பார்த்தார், எல்லார் வீட்டுக்கும் போயாச்சு, கேட்டாச்சு, வரலன்னு சொல்லிட்டாங்க. அம்மா ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. மாணிக்கத்தம்மா என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, பயலோட வீட்டுக்கு வாங்க, போங்க, தேடுங்க அப்படின்னு அவரை சத்தம் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. எங்கன்னு போவார், தெரிஞ்சாதானே போகிறதுக்கு. இந்த பதட்டம், மன உளைச்சல். நண்பர்கள்ட்டெலாம் கேட்குறாரு, பையன் எங்கே போனானே தெரில, நான் தொழிலை கவிழ்ந்தான்னு சொன்னேன், நல்ல எண்ணத்தை சொன்னேன், பையன் கோச்சிக்கிட்டு போட்டான் என்று எல்லோரிடமும் சொல்லி வருத்தப்படுகின்றார். சில நாட்கள் ஆகிவிட்டன. குடும்பத்தில் அனைவருக்கும் பயம், பதட்டம், குழப்பம், பீதி.
என்று தவித்துக் கொண்டிருக்கின்றார். அப்போது ஒரு குடும்ப நண்பர் சொல்கிறார், டேய் உன் மகனை கடப்பால பார்த்தேன், நிம்மதி ஆயிற்று அவருக்கு. கடப்பால நமக்கு சொந்த பந்தங்களே கிடையாது, இந்த பையன் அங்கே எப்படி போனால் அங்கே யாருமே கிடையாது, என்ன கஷ்டப்படுறானோ ஏதோ என்று தாப்புனார் மனம் பதறுகிறது. வீட்டில் சம்சாரத்துக்கிட்ட சொல்லிவிட்டு, அம்மா கிட்ட சொல்லிவிட்டு, கடப்பால இருக்கிறான்னு ஒருத்தர் சொன்னார் சொந்தக்காரரு, நான் போய் தேடி பார்க்குறேன் என்று விசனத்தோடு பயத்தோடு கடப்பா நோக்கி செல்கின்றார் கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரி அவர்கள். கடப்பால என்ன யாரையா தெரியுமா இவருக்கும் தெரியாது. அந்த கந்தர்வன் பால தியாகராஜன் அந்த பையனுக்கும் தெரியாது. யாருன்னு கேட்கறது, எங்கன்னு போய் தேடுறது. சரி, இறைவன் விட்ட வழின்னு கடப்பா போயாச்சு. கடப்பா போயிட்டு கால் போன போக்கில் போயிட்டே இருக்கார். பாகவதரை கண்டுபிடித்தார். எப்படி என்பதை அடுத்த நிகழ்வில் பார்ப்போமே. அதுவரை வணக்கம். நன்றி நண்பர்களே. தியாகராஜ பாகவதர் அவர்களினுடைய வாழ்க்கை சரித்திரத்தின் முதல் பகுதியை டாக்டர் கார்மிகிலோன் அவர்கள் வழங்க கேட்டார்கள். இரண்டாம் பகுதியில் சந்திக்கலாமே. சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.